வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டெய்லி இங்கிலீஷ் கான்வர்சேஷனுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு டெய்லி ஒரு 10 இங்கிலீஷ் சென்டென்ஸ் தான் நம்ம படிக்க போகிறோம். தமிழ் வழியில் இங்கிலீஷ் சென்டென்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 10 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன், கூடவே இங்கிலீஷ் சென்டென்ஸும் எழுதியிருக்கேன். டெய்லி ஒரு 10 சென்டென்ஸ் படிக்கும்போது நம்மளோட ஆழ் மனதில் நல்லாவே பதிஞ்சிடும். அதை டெய்லி கான்வர்சேஷனுக்கு யூஸ் பண்ணணும். அது மூலமாக நம்ம இங்கிலீஷில் இம்ப்ரூவ் ஆகிடலாம். சரி, இப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அவர் இன்னும் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் இன்னும் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். He is still working. He is still working. அப்பா இன்னும் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்பா இன்னும் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார். Father is still watching TV. Father is still watching TV. நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. I can't live without you. I can't live without you. நான் 2 மணி நேரம் இங்கு இருக்கிறேன். நான் 2 மணி நேரம் இங்கு இருக்கின்றேன். I am here for 2 hours. I am here for 2 hours. நான் ஒருபோதும் உங்களை பார்த்ததில்லை. நான் ஒருபோதும் உங்களை பார்த்ததில்லை. I have never seen you. I have never seen you. அவள் இப்பொழுதுதான் போனாள். அவள் இப்பொழுதுதான் போனாள். She has just gone. She has just gone. அவர் வழக்கமாக கருப்பு கால் சட்டை அணிவார். அவர் வழக்கமாக கருப்பு கால் சட்டை அணிவார். He used to wear black trouser. He used to wear black trousers. நான் ஒன்றும் சொல்லவில்லை. நான் ஒன்றும் சொல்லவில்லை. டெய்லி இதே மாதிரி நான் கற்றுக்கிற 10 இங்கிலீஷ் சென்டென்ஸை இனி நான் ஷேர் பண்ண போகிறேன். என் வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நான் அடுத்த வீடியோவில் 10 சென்டென்ஸோடு உங்கள்கிட்ட பகிர்கிறேன். நன்றி, வணக்கம்.